சூரத்துல் கஹ்ஃப் 65வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்த ஒரு சம்பவம். ரெண்டு பேருமே சந்திச்சு ஒரு பயணம் போறாங்க. கப்பலில் போகும்போது கப்பலுக்கு ஓட்டையை போடுறாரு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம். மூசா நபி எப்பவுமே அநியாயத்தை தட்டி கேட்கிறவர். எதுக்கு ஓட்டையை போறீங்க? அநியாயமா போச்சு, இந்த வாரவெல்லாம் செத்து மூழ்கி போறாங்களே, எதுக்கு ஓட்டையை போட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் நம்மளை அனுப்பினதே அந்த ஓட்டையை போடுறது தான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாமல் நம்ம இதை ஒன்றும் செய்யலை. உரீது ஒன்று ஐபக, கப்பலை காப்பாற்றுறது தான் ஓட்டையை போட்டேன்றாங்க. என்ன, கப்பலை காப்பாற்றுறதுக்கு ஓட்டையை போட்டீங்களா? சொல்லாது மிம்பராயி மலிக்குன் யௌஹுதுக்குள்ள சஃபினத்தின் கசபா. நாளைக்கு ஒரு மன்னன் படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறான், அந்த துறைமுகத்தில் இருக்கிற கப்பலை எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு. இந்த கப்பல் ஓட்டையாக இருந்தால் தான் விட்டுட்டு போவான், நல்லா இருந்தால் எடுத்துகிட்டு போய்த்துருவான். ஒரு டெமேஜ் கூட, ஒரு பிரச்சனை கூட, ஒரு கஷ்டம் கூட ஒரு நலவுக்காக இருக்கிறதுங்கிறத சூரத்துல் கஹ்ஃப் 65வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டு. 2வது அத்தியாயத்தினுடைய 216வது வசனம், ஒரு கஷ்டம் கூட நலவுக்கு, ஒரு நல்லம் என்று நீங்கள் நினைக்கிறது கூட ஒரு கஷ்டத்துக்கு. அதனால் அல்லாஹ் சிலதை தருவான், சிலதை எடுக்கிறான். அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறிந்தவர்கள் இல்லைங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அழகான ஒரு வழிமுறை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தருது. இப்போ முத்தகீனாக ஆகணும் என்றால் ஈமான்ல உறுதி இருந்தால், அந்த ஈமானுடைய உறுதி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அல்லாஹ்வுடைய கலாக்கதரை ஏற்றுக்கொள்ள வைக்குது. அந்த பயிற்சி இந்த நோன்பு தந்துக்கிட்டு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த நோன்பு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயிற்சி தருது. என்ன நடந்தாலும் நம்ம நோம்பாளி அப்படிங்கிற ஒன்று வந்து நிற்குது. அல்லாஹ் பார்த்துட்டீங்க, அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வோட ஏற்பாடு, விடு, திட்டினா திட்டிட்டு போகட்டும், நம்ம நோன்பு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், வேணாம் வேணாம் என்று நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமே, இது வாழ்க்கை முழுவதும் இருந்தால் அவன்தான் முத்தகீன். அப்போ சொர்க்கம் வைத்திடலாம். எவ்வளோ அழகான ஒரு வழியை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருவாங்க. இந்த நோன்பு எப்படியெல்லாம் பயிற்சி தருது பாருங்க. இப்போ நோன்பு ரமலானே வாழ்வாக மாறுவது எப்படி என்றால் இப்படிதாங்க. அல்லாஹ் தஆலா ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரோம் பாருங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு, கோபத்தை அடக்கு. அந்த கோபத்தை அடக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுறோம் பாருங்க. அப்போ கோபத்தை அடக்கிறதுக்கு முதல்ல நம்ம கலாக்கதரை நம்பணும். நடப்பது ஏதோ நலவுக்குன்றதை ஏற்றுக்கொள்ளணும். இதுக்கெல்லாம் மறுமையில் கூலி இருக்குங்கிறத நம்பணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், நோய், துன்பம், வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதா ஹத்தா ஷௌகத்தன் யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு ஹதாயா. அவனுக்கு ஏற்படக்கூடிய நோவு, கஷ்டம், கவலை, ஹம்முண்டா மன அழுத்தம், ஹுஸ்ன் கவலை, வலாதா நோவு, ஹத்தா ஷௌகத்தன் யுஷாகுஹா ஒரு முள்ளு தச்சாலும் இல்லா கஃபரல்லாஹு ஹதாயா அவருடைய பாவம் அதனால் அழியுது. இன்னொரு ஆயத்தில் அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுது. நம்ம கஷ்டம் இருந்தால் கூட பாவம் அழியுதுன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. வாழ்க்கையில் நமக்கு கோபம் வராது, வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை வராது. நம்ம மனசு நோக பேசிட்டேன்னா கோபம் வராது. ஏன் பேசு, என் பாவம் அழியுது. திட்டுறியா? திட்டு, என் பாவம் அழியுது, ஒரு நன்மை எழுதப்படுது. இப்போ எதுக்கு கோபம் வரும்? எதுக்கு கோபம் வரணும்? சமாளிச்சுக்கிட்டே போகலாம். அவ்வளோ அழகாக அந்த கோபத்தை அடக்கிற ஒரு வழிமுறையை சொல்லி காட்டுறது இஸ்லாம். இன்னும் மேலாக இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு ஒரு வழியை அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தினுடைய 153வது வசனத்தில் சொல்லி காட்டுறான் பாருங்க. சூரத்து நிசா 153வது வசனம். சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்கள் வந்து கேட்டார்கள், உங்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பணுமாக இருந்தால் எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு அப்படியே மேலே போய் வரும்போது குர்ஆனோட வாங்க நம்புறேன்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனைப்பட்டார்கள், மனசுடைந்து போனார்கள், அவர்களால் தாங்க முடியவில்லை. அல்லாஹ் இந்த அத்தியாயத்தினுடைய 4வது அத்தியாயத்தின் 153வது வசனத்தை அப்போ இறக்குறான். அல்லாஹ்வுக்கு அப்படியே மேலே ஏற்றி கையில் குர்ஆனை கொடுத்து அனுப்புறது பெரிய ஒரு விஷயம் இல்லை. சந்தன பிளந்து காட்டினா அல்லாஹ், மேராஜ் கொண்டு போனா அல்லாஹ், இதெல்லாம் செய்கிறது அல்லாஹ் கஷ்டமா? ஆனால் அல்லாஹ் நமக்கு படிப்பின்னு தரான். வேதனைப்படும் போது எப்படி ஆத்திக்கிறது, கோபம் பெறும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, மனசில் உள்ள கவலை எப்படி இல்லாமல் போகிறது, அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வழி காட்டுறான். அதுதான் அந்த 153வது வசனம். அல்லாஹ் சொன்னான், நபியே உம்முடைய மேலிருந்து குர்ஆன் கொண்டு வந்து காட்டத்தான் சொன்னார்கள். ஃபக்கத் ஸஅல மூஸா அக்பர மின் தாலிக், மூஸா நபி கிட்ட இதை விட பெருசா கேட்டானுகள் முஹம்மதே. ஃபகாலு அரினல்லாஹ ஜஹ்ரத்தன், மூஸா நபிகிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் கொண்டு வந்து காட்டு நம்புறோன்ட்டாங்க. அவன்கிட்ட குர்ஆன் தான் காட்ட சொன்னாங்க. மூஸா நபிகிட்ட அல்லாஹ்வே கொண்டு வந்து காட்டி நம்புகிறோம் அப்படின்ட்டாங்க. இப்போ உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய மனசு அப்படியே ஆறுதல் அடையுது. பரவாயில்ல, நம்மளை விட அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
மூசா நபி இவ்வளவு சோதிக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு ஏன் தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. எப்பவுமே நமக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னா தாங்க முடியாது, நமக்கு மட்டும்தான் வெள்ளம் வந்தா தாங்க முடியாது. நமக்கு வெள்ளம் தான் அங்கே வீடே இடிஞ்சிட்டா தாங்கலாம், பரவாயில்ல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றோம். நமக்கு மட்டும் வந்தா, நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் போனால் திட்டுன்னு திட்டிக்கிட்டே இருப்போம். சுற்றி எல்லா வீட்டுக்கும் கரண்ட் இல்லாட்டி கரண்ட் ஏரியாவிலே இல்லை என்ன அப்போ சரி அவ்வளோதான். நமக்கு மட்டும் கரண்ட் போனால் தான் பிரச்சனை. மகனை கூப்பிட்டு கேட்குறடா இல்லைடா முன்னு தூட்ட பாரு கரண்டிக்கா இல்லை பின்னு தூடு இல்லை அம்மாடா எல்லா இடத்தையும் இல்லாட்டி இல்லை. நம்மளை விட கஷ்டம் இருந்தால் நம்மளால் தாங்க முடியும், நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இருந்தால் நம்மளால் தாங்க முடியாது. அப்போது எப்படி ஒரு மனவேதனையை தாங்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்குற விஷயம் தெரியுமா? உன்னை விடவும் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குதுங்கிறத திரும்பிப்பார், உன்னால் வாழ முடியும். உனக்கு காலே இல்லாமல் போனாலும் வாழலாம். ஈமான் இல்லாதவன்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் வாழ முடியாதுன்னு நீ நினைப்பேன். அதான் உலகத்திலேயே உயர்ந்தது. நமக்கு கால் இல்லை, கண் இல்லை, வாழ்க்கை இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லை, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, வாழவும் முடியலை, சாகவும் முடியலை, இவ்வளோ நோயாளியாக போயிட்டோமே, அப்படியே நடுத்தருவில் நிற்கிறோமே அப்படியே நீ கவலைப்படுறைய. நம்மகிட்ட ஈமான் இருக்கு. உலகத்திலேயே உயர்ந்தது இதுதான். சூரத்துல் மாயிதா 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறானே, இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஆ வ மிஸ்லுஹு மஅஹு லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா. இந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு உலகமும் அதுபோல இன்னொன்றுமிருந்து அத்தனையும் அல்லாஹ்விடம் கொடுத்து மர்மையின் தண்டனையில் தப்பிக்க நினைத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. உலகமே 2 மடங்கு இருந்தாலும் அல்லாஹ்விடம் தப்ப முடியாது. ஈமான் ஒன்றால் தப்ப முடியும். அந்த ஈமான் நம்மிடம் இருக்கிறது என்றால் நமக்கு என்ன குறை? நல்ல செருப்பு கிடைக்கலன்னு அவதிப்படுறவன், காலே இல்லாதவனை பார்க்கும்போது நிம்மதி அடைஞ்சிடறான்னா இல்லையா? வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நிம்மதி அடையணும், கோபத்தை அடக்கணும் என்றால் நம்மளை விடவும் கஷ்டமானவன் இருக்கிறாங்கிறத பார்க்கும்போது நம்மளால் முடியும். அப்போ அதை இந்த முத்தகின் அந்த நோன்பு நமக்கு தெரியுது பாருங்க. இந்த நோன்பு அந்த பயிற்சியை நமக்கு தெரியுது. நம்மளை விடவும் கஷ்டமானவனை பார்க்குறோம், நம்மளை விடவும் வேதனையானவனை பார்க்குறோம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடுங்கிறத நம்புகிறோம். எப்பவுமே அல்லாஹ் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு கூலி கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை வருது. நான் நோன்பாளி என்று நாம் தப்பிக்கிறோம். அப்போ கோபத்தை அடக்க நம்மளால் முடியும். அப்போ கோபத்தை அடக்கிறது முத்தகினுடைய பண்பு. அந்த முத்தகினா மாறுவது நோன்பினுடைய நோக்கம். அதான் வாழ்வியலாக நமக்கு மாறுது.